கவனிக்கவே இல்லையா. ஆனால் ஆண் சிங்கத்துக்கு மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருந்தான். பெருசாக ரெண்டு சிங்கங்களும் வேட்டையாட போனாங்க. அப்போ ஒரு மனுஷன் போனானா. அப்போ அந்த மனுஷனுக்கு பயமாக போச்சான். அப்போ இந்த மனுஷன் சொன்னால் அந்த புலிகிட்ட ரெண்டு புலி, அந்த புலிங்க வந்து அடித்து சாப்பிட ஆண் புலி சொல்லிச்சான், நான் தான் உன்னை அடித்து சாப்பிடுவேன். அதுக்கு பெண் புலி இருந்துக்கிட்டு நான் தான் அடித்து சாப்பிடுவேன்னு சொல்லிச்சான். அப்போ அந்த மனுஷன் ஒன்று யோசிச்சான். அப்போ அந்த ரெண்டு புலிக்கு இடையிலேயே சண்டை வந்துட்டான். அதில் ஆண் புலி வந்து பெண் புலியை அடியும் அடிச்சுட்டான். அப்புறமேல அந்த மனுஷன் கேப் விட்டு இப்படியே தப்பிச்சு போயிட்டானோ. அப்போ அந்த ரெண்டுமே தேடிட்டு போகும்போது புலியில் மாட்டிக்கிச்சான் ஆண் சிங்கம். அப்போ பெண் சிங்கம் பின்னாடியே வந்து பார்த்தப்போ அந்த மனுஷன் இல்லையா. ஆனால் ஆண் சிங்கம் அந்த புலியில் விழுந்துருச்சான். பெண் சிங்கம் அது எப்படியோ காப்பாற்ற போராடிச்சான். ஆனால் காப்பாற்ற முடியும். அப்புறமேல ஒரு கயிறு போட்டு ஆண் சிங்கத்தை காப்பாற்றிச்சான். அப்புறமேல் பெண் சிங்கம் சொல்லிச்சு, ஆண் சிங்கம் சொல்லிச்சு, நீ நன்றி காப்பாற்றினது, நீ மீறி காப்பாற்றுறதுக்கு. பெண் சிங்கம் சொல்லிச்சு,